கீழ்ப்படுகிற விஷயத்திலே தேவனுக்கு அடிமைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அடிமை தன்னுடைய அடிமைத்தனத்தை குறித்தான மன அமைப்பு, மனப்பான்மை எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னா, அவன் தன்னலத்தை குறித்து எண்ண மாட்டான். எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் யார் தெரியுமா பார்த்துக் கொள்வார்? என் எஜமான என்ன தெரியுமா செய்வாரு? பார்த்துக் கொள்வார். இரண்டாவதாக, ஒன்றின் மேல் ஒன்றாக அவன் மேல் சுமத்தப்படுகிற வேலையை மனமுகுந்து ஏற்றுக்கொள்வான். அதே வேளையில சந்தோஷமாக கீழ்ப்படிவான். ஏன் தெரியுமா? அவன் யாரு? அடிமை. மூன்றாவதாக, அவன் எஜமான இடத்துல நன்றியை எதிர்பார்க்க கூடாது. வேலை முடிந்த பிறகு எஜமானை குறித்து குறை சொல்லக்கூடாது. தன்னை குறித்து, ஐந்தாவதாக, தன்னை குறித்து பெருமைப்படவோ தன்னை புகழவோ அங்கே ஒரு ஆதாரமும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய நிலை. ஏன் அவனுக்கு இப்படி இருக்கணும்? ஒரு அடிமை ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, அவனுடைய சுயத்தினுடைய அஸ்திபாரம் இப்படியாக என்ன தெரியுமா தகர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு தான் உண்மை. கிறிஸ்துவை ஒரு கிறிஸ்தவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டிய அடிப்படையான உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுயத்தினுடைய அஸ்திபாரம் தான், அந்த ஆணவமும் அந்த அதிகாரம், அந்த மேட்டின்மைகள் தான் பெரிய தடையாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது. இயேசு அழகாக சொன்னார். வாசிக்கலாம். இதை வாசிக்கும் போது நான் மேலே சொன்னப்பட்ட காரியம் உங்களுக்கு புரியும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 - 10 வரை வாசிக்கும் போது கவனியுங்கள். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அந்த வேலையெல்லாம் அந்த மனுஷன் செய்து முடிச்சதுக்காக அவனுக்கு என்ன செய்வான்? ஏதாவது உபசரிப்பு ஏதாவது செய்வானா? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றை செய்த பின்பு, நீங்கள் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். சொல்லுங்கள். நாங்க யார் தெரியுமா? நாங்க பெருமையானவங்க கிடையாது ஆண்டவர். நாங்கெல்லாம் யார் தெரியுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாங்க என்ன தெரியுமா செய்தோம். இப்படி நம்ம வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கசக்கி புளியப்படுகிற நேரத்தில் தான் அங்கு அந்த வாசனை தெரியுமா செய்யும்? வெளிப்படும்.